Hi friends, good morning to all. Welcome to Sri Hari Online Academy. நம்ம இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு குடிமையியல் இந்திய அரசியலமைப்பு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதில் பாடப்புத்தகத்தில் படி நம்ம போகிறது பார்த்திங்கன்னா 6th to 10th வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு, அதாவது குடிமையியலில் இருக்கிற டாபிக் எல்லாமே கவர் பண்ண போகிறோம். அதனுடைய முதல் ஸ்டெப்பாக தான் நம்ம ஃபஸ்ட்டு 6வதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம 6வதில் முதல் பருவத்தில் குடிமையியல் பேஜ் நம்பர் 89 இருக்கும். குடிமையியல் அலகு 1 பன்முகத்தன்மையினை அறிவோம். இந்த பாடம் சின்ன பாடம் தான், ரொம்ப நேரம் எடுக்காது. படிங்க. போக போக கொஞ்சம் படிக்க ஸ்டார்ட் பண்ணாவே எல்லாமே நமக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிக்கணும். இந்த வீட்டில் இருக்கிறவங்க, இந்த வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்க, கிளாஸுக்கு போய் என்னால் படிக்க முடியல அப்படின்றவங்க இந்த வீடியோஸை பார்த்து பயன்படுத்திக்கலாம். நம்மளை டெஸ்ட்டும் வைப்போம். அது கிளாஸ், அதாவது ஒவ்வொரு கிளாஸ் எடுக்கும்போது எடுத்த பின்னாடி அதில் நோட்ஸ் கொடுப்போம். அப்புறம் டெஸ்ட் இருக்கும், வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட் இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை டிஎன்பிசி படிக்கிறவங்க, டிஎன்யூஎஸ்ஆர்பி, பிசி, எஸ்ஐக்கு அதுக்கு ட்ரை பண்ணுறவங்க, டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். இவங்கெல்லாம் படிக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம். நம்ம ஸ்கூல் புக்கு தான் கவர் பண்ண போகிறோம். இதில் சிலபஸ் வைஸாக பார்ப்போம். நம்ம இப்போது இந்திய அரசியலமைப்பு இருக்குன்னா அதில் டாபிக் வைஸ் நம்ம போகிறோம். அப்படி டாபிக் வைஸ் போகும்போது நம்ம ஸ்கூல் புக்கும் படித்த மாதிரி ஆகிடும், டாப்பிக்கும் கவர் பண்ண மாதிரி ஆகிடும். மேக்ஸிமம் கொஸ்டின் எல்லாமே ஸ்கூல் புக்கிலேருந்து தான் எடுக்கிறாங்க. சரி, இன்றைக்கி டாப்பிக்கு பார்ப்போம். இன்றைக்கி பாடத்தை பார்ப்போம். பன்முகத்தன்மையினை அறிவோம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பன்முகத்தன்மைன்னா என்ன? உங்கள் வகுப்பறையில் உள்ள மாணவர்களை கவனியுங்கள். அவர்களில் யாராவது ஒருவரைப் போல் மற்றொருவர் இருக்கிறார்களா? கீழ்காணும் அட்டவணை கவனி. கீழ்கண்ட அட்டவணையில் இருக்கும் 3 மாணவர்களிடையே ஒருவரிடமிருந்து ஒருவர் வேறுபட்டிருப்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் பல்வேறு விதமான மொழிகள், உணவு, பழக்க வழக்கங்கள், விழாக்கள் மற்றும் பண்பாடுகளை பின்பற்றுகிறோம். இதேபோல் நம் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் வாழும் மக்கள் தங்கள் வாழ்க்கை முறைகளினால் வேறுபட்டிருக்கிறார்கள். நாம் பல்வேறுபட்ட பின்புலங்கள், பண்பாடுகள், வழிபாட்டு முறைகளை சார்ந்து இருப்பினும் ஒற்றுமையாக வாழ்கிறோம். இதுவே பன்முகத்தன்மை. அதாவது பன்முகத்தன்மை என்னன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேறுபட்டு இருக்கிறோம். பண்பாடுகள், வழிபாட்டு முறைகள் எல்லாமே நமக்கு வெவ்வேறாக இருக்குது. அதனால் இது ஒற்றுமை, எவ்வளோ வேற்றுமையாக இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்கும்ன்றது சொல்கிறாங்க, சும்மா ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்து, இந்தியாவில் பன்முகத்தன்மை. இந்தியா ஏறத்தாழ 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது. இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு வளங்களால் ஈர்க்கப்பட்டு உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு இன மக்கள் வந்தனர். சிலர் உள்ளூர் மக்களுடன் சேர்ந்து வணிகம் செய்யவும், மற்றவர்கள் படையெடுப்பு காரணமாகவும் இந்தியாவிற்கு வருகை தந்தனர். நில வழியாகவும் கடல் வழியாகவும் பல்வேறு இன மக்கள் இந்தியாவிற்குள் இடம்பெயர்ந்தனர். ஆகையால் திராவிடர்கள், நீக்ரிட்டோக்கள், ஆரியர்கள், ஆல்பைன்கள் மற்றும் மங்கோலியர்கள் போன்றோர் நவீன இந்திய இனத்தவரிடம் ஒரு பகுதியாக உள்ளனர். மேலும் இந்தியாவிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்று தங்கினர். இவ்வாறு இடம்பெயர்ந்து தங்கியதே இந்தியாவில் பன்முகத்தன்மை மேலோங்கி இருக்க காரணமாக உள்ளது.
இந்தியாவில் காணப்படும் பன்முகத்தன்மையினை பின்வரும் தலைப்புகளில் காணலாம். நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை, சமூக பன்முகத்தன்மை, சமய பன்முகத்தன்மை, மொழிசார் பன்முகத்தன்மை, பண்பாட்டு பன்முகத்தன்மை. அதாவது பன்முகத்தன்மை நமக்கு பல்வேறு வகையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் நில அமைப்புகள், வாழ்வியல் முறையில் பன்முகத்தன்மை, சமூக இதில் பன்முகத்தன்மை, சமய பன்முகத்தன்மை, மொழி சார்ந்த பன்முகத்தன்மை, பண்பாடு சார்ந்த பன்முகத்தன்மை. இவ்வளோ பன்முகத்தன்மை இருந்தாலும் நம்ம ஒற்றுமையாக இருக்குன்றது தான் சொல்கிறாங்க. இது அடுத்து நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை. நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகள்னால் என்னன்றதை பார்ப்போம். கண்டம் எனப்படுவது மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், ஆறுகள், கடல்கள், பள்ளத்தாக்கு போன்ற பல்வேறு இயற்கை பிரிவுகள் மற்றும் காலநிலைகளை கொண்ட மிக பரந்த நிலப்பரப்பாகும். இவ்வனைத்தையும் இந்தியா பெற்றிருப்பதால் இந்தியா ஒரு துணை கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியா துணை கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னு கேட்டால் ரீசன் இதுதான். கண்டம்னா மலைகள் இருக்கணும், பீடபூமிகள் இருக்கணும், சமவெளிகள் இருக்கணும், ஆறுகள் இருக்கணும், கடல்கள் இருக்கணும், பள்ளத்தாக்கு போன்ற பல்வேறு இயற்கை பிரிவுகள் மற்றும் காலநிலையை கொண்ட மிக பரந்த நிலப்பரப்பாக இருக்கணும். அதுதான் கண்டம்னு சொல்கிறாங்க. இவ்வனைத்தையும் இந்தியா பெற்றிருப்பதால் இந்தியா ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இக்காரணிகளே நாட்டின் பல்வேறு நில அமைப்புகளில் வாழும் மக்களின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகள் அதன் நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள் தான் தீர்மானிக்கின்றன. கடலோர பகுதிகளில் வாழும் மக்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்றனர் என்றால் சமவெளிகளில் வாழும் மக்கள் வேளாண்மை தொழிலில் ஈடுபடுகின்றனர். மலைப்பகுதிகளில் வாழும் மக்கள் மேய்த்தல் தொழிலில் ஈடுபடுகின்றனர். மேலும் மலைப்பகுதிகளில் நிலவும் காலநிலையானது காஃபி, தேயிலை போன்ற தோட்டப்பயிர் தொழிலுக்கு உகந்ததாக உள்ளது. இதில் எது முக்கியமான பாயிண்ட்னா, இப்போ நில அமைப்புகள் சும்மா சாம்பிளுக்கு பாருங்கள். வேற்றுமையில் ஒற்றுமை, இப்படி பல்வேறுபட்ட பண்பாடு, மதம் சார்ந்து இருந்தாலும் நம்ம ஒற்றுமையாக இருக்கும். இது சும்மா இமேஜ் கொடுத்துருக்காங்க, இதை பாருங்கள். பூமியின் மேற்பரப்பு பல்வேறு வகையான நிலப்பரப்புகளால் சூழப்பட்டுள்ளது. அதான் பள்ளத்தாக்கு, மலைகள், சமவெளிகள், தீவு, பாலைவனம், கடற்கரை. நில அமைப்பில் காணப்படும் பன்முகத்தன்மை அப்பகுதியில் வளரும் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஒரு பகுதியின் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வளம் என்பது அப்பகுதியில் நிலவும் இயற்கை மற்றும் காலநிலையை பொறுத்து மாறுபடுகின்றது. மக்களின் உணவு, உடை, தொழில் மற்றும் வாழ்க்கை தரம் போன்றவை அப்பகுதியின் இயற்கை நிலை மற்றும் காலநிலையை பெரிதும் சார்ந்துள்ளன. கரெக்ட். இது நோட் பண்ணிங்க. இந்த பாக்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கணும். இதில் கேட்பாங்க. அதாவது மேகாலயாவில் உள்ள மாசின்ரம் அதிக மழை பெய்யும் பகுதி. ஓகே. ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் குறைவான மழை பெய்யும் பகுதி. இப்போது கேள்வி கேட்பாங்க, இந்தியாவில் அதிக மழை பொழியும் பகுதி எது அப்படின்னு கேட்டால் மாசின்ரம். எங்கே இருக்குன்னு பார்த்தா மேகாலயா. அதே மாதிரி குறைவான மழை பொழியும் பகுதி எதுன்னு கேட்டால் ஜெய்சால்மர். அதே எங்கே இருக்குன்னா ராஜஸ்தான். இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஜெய்சால்மர் வறண்டு இருக்கிற மாதிரி இருக்கும், மாசின்ரம் நல்லா செழிந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு ஒரு சும்மா லைட்டாக இப்போ படிச்சிருக்கோம். அதில் முக்கியமானது ஏன்னா படிச்சுட்டே போகிறோன்றதில்ல, இதில் சொல்கிறதுக்கு அந்தளவுக்கு விஷயங்கள் குறைவு தான். அதனால் சும்மா அப்படியே ரீட் பண்ணுறோம். நம்ம புக் ஃபுல்லாக ஒரு படித்தோன்ற ஒரு திருப்தி தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு பன்முகத்தன்மைனே அறிவும் பார்த்தோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது வேற்றுமையாக இருந்தாலும் பன்முகத்தன்மை நிறைய இருக்கும், அதில் நம்ம ஒற்றுமையாக இருக்கோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெண்டாவதுக்கு வந்தோம்னா,
இந்தியாவில் பன்முகத்தன்மை என்ன அப்படின்னு சொன்னாங்க. இந்தியாவில் பன்முகத்தன்மை 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக இந்தியா விளக்குகிறதுன்னு சொன்னாங்க. ரைட்டு. இந்தியாவில் பல்வேறு வளங்களால் ஈர்க்கப்பட்டு உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு இன மக்கள் வந்தாங்க. அதுவும் கரெக்ட். இதெல்லாம் பார்த்தோம். இந்தியாவில் பன்முகத்தன்மைனா எப்படி? அதாவது நில அமைப்பு, வாழ்வியல் முறைகள், இதில் இந்த பாக்ஸ் அதிக மழை பெய்யும் பகுதி, குறைந்த மழை பெய்யும் பகுதி, இங்கே மாசின்றம், இங்கே ஜெய்சால்மர், அவ்வளோதான். அடுத்த 2வது சமூக பன்முகத்தன்மை என்னன்னு பார்க்குறோம். சமூக பன்முகத்தன்மைனா சார்ந்து வாழ்தல் மற்றும் சகவாழ்வு. சமூகம் என்பது ஒரு பொது நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழும் ஒரு இடமாகும். நமது சமுதாயம் என்பது விவசாயிகள், தொழிலாளர்கள், கைவினைகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணாக்கர் போன்ற பலரையும் உள்ளடக்கியது நமது சமூகம். மக்களின் மேம்பட்ட வாழ்க்கை முறைக்கு சமுதாயங்கள் ஒன்று சார்ந்து உள்ளன. அதாவது மக்களுடைய மேம்பாட்ட வாழ்க்கைக்கு சமுதாயங்கள் ஒன்று சார்ந்து உள்ளன. இது கொஞ்சம் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மக்களின் மேம்பட்ட வாழ்க்கை முறைக்கு சமுதாயங்கள் தான் ஒன்று சார்ந்து வாழ்ந்து உள்ளன. அடுத்து குடும்பம் மற்றும் சமூகம். சும்மா ரீட் பண்ணுறது தான். இது இந்த 6th புக்கில் அவ்வளோ முக்கியமான பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை. அதனால் ரீட் பண்ண ஒரு திருப்தியாக இருக்கும்ல, அதுதான். ஒரு இப்போ குடும்பம் மற்றும் சமூகம். ஒரு சமூகத்தின் அடிப்படை அலகு குடும்பமாகும். இது கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிங்க. ஒரு சமூகத்தின் அடிப்படை அலகு குடும்பம். குடும்பம் என்பது இருவகைப்படும். அவை கூட்டு குடும்பம் மற்றும் தனி குடும்பமாகும். பல குடும்பங்கள் சேர்ந்து இணக்கமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. மேலும் பல குடும்பங்கள் இணைந்து கிராமங்களாகவும் பல கிராமங்கள் இணைந்து நகரங்களாகவும் உருவாகின்றன. குடிநீர், உணவு, மின்சாரம், கல்வி, வீட்டு வசதி போன்ற பல தேவைகளே மக்களை ஒன்றுபடுத்தி சமூக நல்லிணக்கத்துடன் வாழச் செய்கின்றன. நமது பண்பாட்டு நடைமுறைகள் அல்லது வாழ்வியல் அமைப்புகள் வேறுபட்டு இருப்பினும் அடிப்படையில் நாம் ஒருவரை ஒருவர் ஒன்றாக இணைந்து வாழ்கிறோம். மத பன்முகத்தன்மை. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. இந்திய அரசு எந்த ஒரு மதத்தையும் அரசு மதமாக அங்கீகரிக்கவில்லை. எந்த மதத்தையும் பின்பற்றலாம் என்பது அடிப்படை உரிமையாகும். இந்தியா பல மதங்களின் தாயகமாகவும் பல மதங்களின் புகலிடமாகவும் விளங்குகிறது. இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறித்துவ மதம், சீக்கிய மதம், புத்த மதம், சமண மதம், ஜொராஸ்ட்ரிய மதம் போன்ற எண்ணற்ற மதங்கள் இந்தியாவில் தலைத்தோங்கி உள்ளன. அடுத்து இந்தியா பல்வேறு விழாக்களின் தாயகமாகும். இந்தியாவில் பல்வேறு விழாக்களின் தாயகம். அதாவது விழாக்கள் பயங்கரம், எல்லா விழாக்களும் கொண்டாடுறாங்கன்ட்டு சொல்ல வராங்க. இந்தியாவில் பல்வேறு மதங்களை சார்ந்த மக்கள் பல்வேறு விழாக்களை நாட்டின் பல பகுதிகளிலும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக கொண்டாடுகின்றனர். இதுவே இந்தியா ஒரு உயர்ந்த பாரம்பரியமிக்க கலாச்சார நாடு என்பதை பறைசாற்றுகிறது. மேலும் இந்திய விழாக்களான பொங்கல், தீபாவளி, ஹோலி, விஜயதசமி, ஆயுத பூஜை, நவராத்திரி, துர்கா பூஜை, தசரா, விநாயகர் சதுர்த்தி, பிஹு, கும்பமேளா, ஓணம், மிலாது நபி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ், புத்த பூர்ணிமா, மகாவீர் ஜெயந்தி, குருநானக் ஜெயந்தி மற்றும் ரக்ஷா பந்தன் போன்ற விழாக்கள் இந்தியாவின் பண்பாட்டு பன்முகத்தன்மைக்கான ஆதாரமாக விளங்குகிறது. அதாவது இந்தியாவின் இந்தியாவின் பண்பாட்டு பன்முகத்தன்மைக்கான ஆதாரமாக விளங்குவது விழாக்களே. அதை தான் சொல்கிறாங்க. மொழிசார் பன்முகத்தன்மை. மொழியின் அடிப்படையில் என்ன பன்முகத்தன்மை இருக்குது பார்ப்போம். இந்தியாவின் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. அதாவது இந்தியா 2001 மக்கள் கணக்கெடுப்படி
122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இவ்வளோ மொழிகள் இருந்தும் நம்ம ஒற்றுமையாக இருக்கோம். பெரிய விஷயம் இல்லை? இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், சீன திபெத்தியன் ஆகிய 4 முக்கிய மொழி குடும்பமாகும். நம்ம இந்தியாவில் 4 முக்கிய மொழி குடும்பங்கள் உள்ளது. அதில் எதுனா இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், சீன திபெத்தியன். இந்த 4 முக்கிய மொழி குடும்பங்கள், அதாவது மொழிகள் கிடையாது, மொழி குடும்பங்கள். முக்கியமான மொழி குடும்பங்கள் 4. அது இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், சீன திபெத்தியன். ஓகேவா? நம்மளுடைய தமிழ் மொழியானது பழமையான திராவிட மொழியாகும். இதிலேயே கொடுத்துருக்காங்க, நம்மளுடைய தமிழ் மொழி பழமையான திராவிடர் மொழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து, இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகள். 2011 கணக்கின்படி, இங்கே பார்த்தது 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. இங்கே 2011 கணக்கெடுப்பின்படி மொழிகள் முக்கிய 5 மொழிகள் அதாவது முதல் முக்கிய 5 மொழிகள். ஹிந்தி 43% இருக்காங்களாம். ஹிந்தி 43.63% ஹிந்தி பேசுகிறாங்களாம் இந்தியாவில். அடுத்து ஹிந்திக்கு அடுத்து வங்காளம் அதிகம் பேசுகிறாங்களாமா, தெரிஞ்சுக்கோங்க, 8.30%. தெலுங்கு 6.93%. மராத்தி 7.09%. தமிழ் இந்த 4 மொழிகளுக்கு அடுத்த மொழியாக தான் தமிழை வச்சுருக்காங்க. தமிழ் வருதுன்னு சொல்கிறாங்க, டேட்டா அப்படி சொல்லுது. 5.89% தமிழ். அதாவது இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகள் 2011 கணக்கெடுப்பின்படி ஹிந்தி 43% சொல்கிறாங்க, வங்காளம் 8% சொல்கிறாங்க, தெலுங்கு 6% சொல்கிறாங்க, மராத்தி 7% சொல்கிறாங்க, தமிழ் 5% சொல்கிறாங்க. இதில் ஒரு இது இருக்குது பாருங்களா, ஹிந்தி 43 ஓகே, ஹையில் இருக்குது, ஃபஸ்ட்டு ஓகே. வங்காளம் 8% இருக்குது, வங்காளம் 8% இருக்குது, 2வது இடம் ஓகே. தெலுங்கு 6% தான் இருக்குது, 6.93%. இது 3rd இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆனால் மராத்தி 7% இருக்குது, அது 4th இடத்துல கொடுத்துருக்காங்க. இது சின்ன கரெக்ஷன், இது பிரிண்ட்டு மிஸ்டேக்காக இருக்கும் போல் இருக்குது. ஓகே, நமக்கு இப்போ மராத்தி மேலே வரணும், தெலுங்குக்கு முன்னாடி வரணும், தெலுங்கு மராத்தி கீழே வரணும். அதுதான் கரெக்ட். இது கரெக்ஷன் தெரிஞ்சுக்குங்க. சப்போஸ் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து, வரலாற்று ரீதியாக இந்தியாவிற்கு வணிகம் செய்வதற்காக வருகை தந்த போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் மற்றும் டேனியர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் ஆகியோர் இந்தியாவிலேயே தங்கியிருந்ததால் மக்களின் மொழி மற்றும் பண்பாடு மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினர். ஏனெனில் 1947இல் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னர் ஏறத்தாழ 300 ஆண்டுகள் ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் இருந்தது. இதன் காரணமாக இந்தியாவில் ஆங்கிலம் ஒரு முக்கிய மொழியாக எழுச்சி பெற்று பள்ளிகள், கல்லூரிகளில் பயிற்று மொழியாகவும், அலுவலக மொழியாகவும் மற்றும் அன்றாட வாழ்விலும் ஆங்கிலம் பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த 300 ஆண்டுகள் அவன் இருந்துட்டு போனதனுடைய சாதனை தான் நம்ம இங்கிலீஷ் ஒரு முக்கியமானது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறது? அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணைப்படி 22 அலுவலக மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்திய அரசியலமைப்பு எந்த சட்டம் 8வது அட்டவணை, ஒரே நிமிஷம்,
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையின்படி தான், எத்தனாவது அட்டவணையின்படி, 8வது அட்டவணையின்படி எத்தனை மொழிகள் அலுவலக மொழிகளாக இருக்குன்னா 22 மொழிகள். அதாவது அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள மொழிகள் எத்தனைன்னா 22. அது எத்தனாவது அட்டவணைப்படினா 8வது அட்டவணைப்படி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 8வது அட்டவணைப்படி தான் 22 மொழிகள் வந்து அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இது முக்கியமான பாயிண்ட். அடுத்து 2004ஆம் ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், முதல் செம்மொழி எதுன்னா தமிழ் மொழி தான். எப்போ அறிவிக்கப்பட்டதுன்னா 2004. தற்போது 6 மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 6 மொழியில் ஃபஸ்ட்டு மொழியாக அறிவித்தது தமிழ் தான். எப்போ? 2004. ஓகே. அடுத்து 2005ஆம் ஆண்டு சமஸ்கிருதமும், தெலுங்கு மற்றும் கன்னடா 2008, மலையாளம் 2013, ஒரியா 2016. இது பொறுத்துக்களை கேட்க வாய்ப்பு இருக்குது. 2004ன்னா தமிழ் மொழி, 2005ன்னா சமஸ்கிருதம் மற்றும் 2004ன்னா 2004ன்னா தமிழ் மொழி, 2005ஆம் ஆண்டு சமஸ்கிருதம், தெலுங்கு மற்றும் கன்னடம் 2008. கன்னடம் தெலுங்கு 2008 வருது. அப்போ ஃபஸ்ட்டு எதுன்னா தமிழ் மொழி, 2வது எதுனா சமஸ்கிருதம் 2005, 3வது 2008 தெலுங்கு மற்றும் கன்னடம், அடுத்து மலையாளம் 2013, ஒரியா 2016. ஓகே, புரியுதுங்களா? இதை மறுபடியும் இன்னொரு முறை சொல்கிற, நோட் பண்ணிங்க. அதாவது செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது வருடங்கள் மற்றும் மொழிகள். ஒரு சைடு 2004 தமிழ் மொழி, 2005 சமஸ்கிருதம், 2008 தமிழ் மற்றும் கன்னடம், 2013 மலையாளம், 2016 ஒரியா. ஓகேவா? இதுதான் முக்கியமான 6 செம்மொழிகள். ஓகே. அடுத்தது பண்பாட்டு பன்முகத்தன்மை. பண்பாடு என்ற சொல்லானது மக்களின் மொழி, உடை, உணவு முறை, மதம், சமூக பழக்க வழக்கங்கள், இசை, கலை மற்றும் கட்டிடக்கலைகளின் பாரம்பரியத்தை குறிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட மக்களின் பண்பாடு அவர்களின் சமூக நடத்தையிலும் மற்றும் சமூக தொடர்புகளிலும் வெளிப்படுகிறது. ஒரு நிமிஷம். பண்பாட்டு பன்முகத்தன்மை. பண்பாடு என்ற சொல்லானது மக்களின் மொழி, உடை, உணவு முறை, மதம், சமூக பழக்க வழக்கங்கள், இசை, கலை மற்றும் கட்டிடக்கலைகளின் பாரம்பரியத்தை குறிக்கிறது. நம்மளுடைய பண்பாட்டு பன்முகத்தன்மை. ஓகே. அடுத்து ஒரு குறிப்பிட்ட மக்களின் பண்பாடு அவர்களின் சமூக நடத்தையிலும் மற்றும் சமூக தொடர்புகளிலும் வெளிப்படுகிறது. இது சமூக வடிவமைப்புகளால் முன்னிறுத்தப்படும் குழு அடையாளத்தின் வளர்ச்சி நிலையாகும். மேலும் இவை ஒரு குழுவிற்கு மட்டுமேயான தனித்த அடையாளங்கள் ஆகும். பன்முகத்தன்மை, பண்பாட்டில் பன்முகத்தன்மையாக இருக்குன்னு சொல்ல வராங்க. அவ்வளோதான். நான் ஏன் லைனாக வரி வரியாக படிக்கிறேன்னா, நம்ம ஒரு வரி கூட நம்ம விடாமல் நம்ம படிக்கணும். அந்த ஒரு திருப்தியும், இன்னொன்று நம்ம நம்ம அதை கவனிக்கும் போது நம்ம கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு போனோம்னா அந்த முக்கியமான பாயிண்ட்லேயே ஒரு சில பாயிண்ட் தான் மைண்டுக்கு இருக்கும். இப்போ இவ்வளோ படிக்கிறோன்னா, இப்போ இவ்வளோ படிக்கும் போதுமே இதில் எது முக்கியமோ அது மைண்டில் கண்டிப்பாக இருக்கும். சிலது இல்லைன்னா கூட முக்கியமான குறிக்கோள்களில் முக்கியமான குறிப்புகள் எல்லாமே கண்டிப்பாக மறக்காது. நீங்கள் வீடியோ மட்டும் கவனிச்சிங்கன்னா போதும், நீங்கள் 100% உங்களுக்கு புரியும். புரியலைன்னா ஒரு முறை எடுத்து பாருங்கள். ஒரு புக்கை ஒரு ரீட் பண்ணால் தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்காக தான் அப்படி வரி வரியாக படிக்கிறேன். பிரகதீஸ்வரர் கோயில், புனித தாமஸ் தேவாலயம் சென்னை, தாஜ்மஹால், சாஞ்சி ஸ்தூபி, கந்தர்வய மகாதேவ கோயில், கோனார் சூரியனார் கோயில், திருவாரா சமண கோயில். முடிஞ்சால் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிட்டு வாங்க.
அடுத்து கலை மற்றும் கட்டிடக்கலை என்பது ஒவ்வொரு சமுதாயத்தின் ஒருங்கிணைந்த அங்கமாகும். ஒரு சமுதாயத்தின் மரபு மற்றும் பண்பாட்டின் ஒரு பகுதியாக கலை வளர்ச்சி அடைகிறது. இந்தியாவில் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள்? 28 மாநிலங்கள். எத்தனை யூனியன் பிரதேசங்கள்? 8 யூனியன் பிரதேசங்கள் உள்ளன. ஒவ்வொரு மாநிலமும் அவற்றிற்கான உயர்ந்த மரபையும் மற்றும் நுண்ணிய கலை வெளிப்பாட்டு வடிவங்களையும் பெற்றிருக்கின்றன. இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள்? 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டுச் சான்றுகளில் 60% தமிழ்நாட்டில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை ஆகும். அவற்றில் பெரும்பாலானவை தமிழ் மொழியிலேயே எழுதப்பட்டுள்ளன. இது முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கங்க. அதாவது இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளிலேயே 60% தமிழ்நாட்டில் தான் இருக்கான். அந்த 60% தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சாலும் கல்வெட்டு சான்றுகள் இருந்தாலும் அந்த கல்வெட்டு சான்றுகள் எல்லாமே பெரும்பாலானவை தமிழ் மொழியில் இருக்கிறது அதனுடைய சிறப்பு. இந்தியாவில் புகழ்பெற்ற நடனங்கள் மற்றும் இசைகள். பண்டைய காலங்களில் நடனம் என்பது வழிபாடு மற்றும் கொண்டாட்டத்திற்கான வழியாகவும் மகிழ்ச்சி மற்றும் நன்றியை வெளிப்படுத்துவதற்கான பாவனையாகவும் கருதப்படுகிறது. இந்திய நடனங்கள் மூலம் நமது உயர்ந்த பண்பாடு வெளிப்படுகிறது. இசையும் நடனமும் ஒன்றுடன் ஒன்று இணைந்தது. இந்தியாவில் பல்வேறு வகையான இசை வடிவங்கள் பின்பற்றப்படுகின்றன. அவை இந்துஸ்தானி இசை, கர்நாடக இசை, தமிழ் செவ்வியல் இசை, நாட்டுப்புற இசை, லாவணி இசை மற்றும் கஜல் இசையாகும். இந்த இசை வடிவங்களில் சேர்க்கப்பட்ட ஏராளமான பாடல்கள் பல மொழிகளிலும் காண கிடைக்கின்றன. செயல்பாடு. இது இந்தியாவில் நிலவும் பன்முகத்தன்மை குறித்து கற்றறிந்து உள்ளீர்கள். கீழ்காணும் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள செயல்பாடு இது பார்த்துங்க. பண்பாடு என்னென்ன நடனங்கள் இசைகள் சொல்கிறாங்க. கதக் வட இந்தியான்றாங்க, சத்ரியா அசாம், மணிப்புரி மணிப்பூர், ஒடிசா ஒடிசி, குச்சிப்புடி ஆந்திர பிரதேசம், யக்ஷகானம் கர்நாடகா, கதகளி கேரளா, பரதநாட்டியம் தமிழ்நாடு. பார்த்துங்க, இதில் முக்கியம்தான் இது இந்த ஃபோட்டோவில் இமேஜஸில் இருந்தாலும் இது முக்கியமான பாயிண்ட். வட இந்தியாவில் அதாவது கதக் வேறு, கதகளி வேறு. கதகளின்றது கேரளா, கதக்குன்றது வட இந்தியா பக்கம். மணிப்பூர் ஈஸியாக புரிஞ்சிடும். ஒடிசா அதுவும் ஈஸியாக புரிஞ்சிடும். குச்சிப்புடி ஆந்திரா, பரதநாட்டியம் தமிழ்நாடு, கதகளி கேரளா, கர்நாடகா யக்ஷகானம். கானம்னா கர்நாடகா. ஓகே, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்திய நாட்டுப்புற நடனங்கள் என்னன்றது மாநிலம் வைஸாக கொடுத்துருக்காங்க. புகழ்பெற்ற நடனம் என்ன? எந்த மாநிலத்தில் எந்த புகழ்பெற்ற நடனம் இருக்குது? தமிழ்நாட்டில் கரகாட்டம் புகழ்பெற்ற நடனம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். இது எல்லாமே அதிகமாக தமிழ்நாட்டில் தான் இருக்குது புகழ்பெற்ற நடனங்கள். கேரளாவில் பார்த்திங்கன்னா தெய்யமும் மோகினி ஆட்டம் தான் இருக்கான். அதே மாதிரி பஞ்சாபில் பாங்க்ரா தான் புகழ்பெற்ற நடனமாக. குஜராத்தில் கார்பா தாண்டியா அப்படின்ற 2 நடனங்கள் குஜராத்தில் இருக்குது, புகழ்பெற்றிருக்கு. ராஜஸ்தானில் கல்பேலியா கூமர், உத்தரப்பிரதேசத்தில் ராசலீலா, உத்தரகண்டில் சோலியா, அஸ்ஸாமில் பிஹு. ஓகேவா? ஓகே, இந்த டேபிளை மறுபடியும் சொல்கிறேன், கவனிங்க. நம்ம கீழே இருந்து போவோம். அஸ்ஸாமில் பிஹு, அஸ்ஸாம் பிஹு. உத்தரகண்ட் சோலியா, அஸ்ஸாமில் பிஹு, உத்தரகண்ட் சோலியா. உத்தரப்பிரதேசம் ராசலீலா. ராஜஸ்தான் கல்பேலியா கூமர் 2. ராஜஸ்தானில் 2 கல்பேலியா கூமர். குஜராத்லேயும் 2 கார்பா தாண்டியா. குஜராத்லேயும் ராஜஸ்தானில் தான் 2. உத்தரப்பிரதேசத்தில் 1 ராசலீலா. உத்தரப்பிரதேசம் ராசா. உத்தரகண்ட் சோலியா.
அசாம் பிஹு, உத்தரகாண்ட் சோலியா, உத்தரப்பிரதேச ராசலீலா, பஞ்சாபு பாங்கரா. கேரளாவில் 2 தெய்யம் மோகினியாட்டம். நம்ம இதில் பார்த்ததுலையே இப்போது 2 இருக்கிற நடனங்கள் வந்து கேரளாவும் குஜராத்து ராஜஸ்தான் தான். கேரளாவில் தெய்யம் மோகினியாட்டம், குஜராத்தில் கார்பா தாண்டியா, ராஜஸ்தானில் கல்பேலியா கூமர். மீதியெல்லாம் ஒவ்வொன்றும் இருக்குது. தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வேற்றுமையில் ஒற்றுமை. இந்தியா பன்முகத்தன்மை நிறைந்த நாடாக இருப்பினும் நாட்டுப்பற்று என்ற உணர்வால் நாம் அனைவரும் ஒன்றுபட்டுள்ளோம். நம் நாட்டின் சின்னங்களான தேசிய கொடி, தேசிய கீதம் ஆகியவை நமது தாய்நாட்டையும் அதற்காக நாம் ஒன்றுபட்டிருக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கின்றன. சுதந்திர தினம், குடியரசு தினம், காந்தி ஜெயந்தி போன்ற நாட்கள் தேசிய விழாக்களாக நம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகின்றன. இவையே நம் அனைவரும் ஒரே நாட்டினர் என்ற உணர்வையும் நம் நாட்டுப்பற்றினையும் உயிர்ப்பிக்க செய்து கொண்டிருக்கின்றன. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது. இச்சொற்றொடரானது நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. இது முக்கியம். இந்த பாக்ஸ் வந்து முக்கியம். இந்தியாவில் வேற்றுமையில் ஒற்றுமை நாடாக விளங்குகிறது. இந்த சொற்றொடர், அதாவது இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரானது நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர் எழுதின புக்கத்தில் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற புத்தகத்தில் வந்து நூலில் இடம்பெற்றிருக்கு. எந்த வார்த்தை? வேற்றுமையில் ஒற்றுமை என்ற வார்த்தை. இது முக்கியம். அடுத்து, இந்தியா ஒரு பண்பாட்டு சமுதாயத்தை கொண்டுள்ளது. இந்தியாவின் பொதுவான நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள், பண்பாட்டு மையங்கள் போன்றவற்றின் வாயிலாக நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற உணர்வால் ஒரே தேசத்தால் ஒன்றுபட்டு உள்ளோம். நமது விடுதலை போராட்டங்களும் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் இந்தியாவின் ஒற்றுமைக்கு சான்றாக திகழ்கின்றன. நம் இந்தியாவின் ஒற்றுமைக்கு சான்றாக திகழ்வது எதுன்னா விடுதலை போராட்டங்களும் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் ஆகும். இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என வரலாற்றாசிரியர் V.A. ஸ்மித் அவர்கள் கூறியுள்ளார். அதாவது இது முக்கியம்தான். பாக்ஸ் பாருங்கள். இனங்களின் அருங்காட்சியகம் இந்தியா அப்படின்னு குறிப்பிட்டவர் யாருன்னா V.A. ஸ்மித்து. ஓகே, இது முக்கியமான பாயிண்ட். அவ்வளோதான் நண்பர்களே. இன்னைக்கு 6th ஃபஸ்ட்டு டேர்ம் பல்முகத்தன்மையினை அறிவோம், அது முடிஞ்சாச்சு. ஒரு ரிவிஷன் ஒன்று பார்த்துடலாமா? சிம்பிள் தான். ஏன்னா வீடியோ லென்த்தாக போகுதுன்னா கொஞ்சம் ஸ்டார்டிங் எப்படி தான் இருக்கும், போக போக நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்ப்போம். நம்ம போக போக பிக்கப் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு தேவை வந்து நீங்கள் படிக்கணும், அவ்வளோதான். நீங்கள் படித்து கரெக்டாக நீங்கள் பாஸ் பண்ணால் போதும். நீங்கள் அதுக்கான உங்கள் இது வந்து இந்த சேனல் கொடுக்கும், அது மட்டும் மாற்று கருத்து கிடையாது. இதுலேயே உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முக்கியமான பாயிண்ட் ஒரு முறைக்கு நான் 2 முறை ரீட் பண்ணுறேன். பன்முகத்தன்மைன்னு அறிவோம். என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு வந்து பன்முகத்தன்மைன்னு அறிவோம். பன்முகத்தன்மைன்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து இந்தியாவில் பன்முகத்தன்மைன்னா என்ன, இந்தியாவில் பன்முகத்தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து 3வது பார்த்திங்கன்னா இது வந்து அதிக மழை பெய்யும் பகுதி பார்த்தோம், குறைவான மழை பெய்யும் பகுதி பார்த்தோம். அடுத்து சமூகத்தில் எப்படி பன்முகத்தன்மை இருக்குன்னு பார்த்தோம். அதாவது சார்ந்து வாழ்தல், சகவாழ்வு, மத பன்முகத்தன்மை, குடும்பம் மற்றும் சமூகம் என்னான்னு பார்த்தோம். ஒரு சமூகத்தின் செயல்படை இது வந்து முக்கியம், அதுன்னு பார்த்தோம். அதாவது ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு குடும்பம் அப்படின்றத பார்த்தோம். மொழிசார் பன்முகத்தை, மொழி அடிப்படையில் பன்முகத்தன்மை பார்த்தோம். இதில் 122 முக்கிய மொழிகள் பார்த்தோம். அப்புறம் இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 முக்கிய மொழிகளும் பார்த்தோம். அடுத்து செம்மொழிகள் வந்து எத்தனை இருக்குன்னு பார்த்தோம். பண்பாட்டு பன்முகத்தன்மை என்னன்றது பார்த்துருக்கோம். இந்தியாவில் வந்து 60%
கல்வெட்டு சான்றுகள் இருக்குன்னு பார்த்தோம். அதில் பெரும்பாலும் தமிழ்ன்றதை பார்த்தோம். இந்தியாவில் புகழ்பெற்ற நடனங்கள், இசைகள் எல்லாம் பார்த்தாச்சு. இந்த டேபிள் படிச்சிங்க. கண்டிப்பாக இதுலேருந்து இந்த மாதிரி 6th சின்ன வகுப்புலலாம் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் கொஸ்டின் தான் மேக்ஸிமம் கேட்குறாங்க. பாக்ஸு, டேபிள் அது மட்டும்தான். ஜவஹர்லால் நேரு அவர்கள் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, வேற்றுமையில் ஒற்றுமைன்ற கோட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அடுத்து வந்து இந்திய இனங்களின் அருங்காட்சியம் இந்தியாவை விஎஸ் ஸ்மித் அவர்கள் கூறியிருக்காருன்னு பார்த்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மாற்றிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோ எப்படி இருக்குது, ஓகேவா, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கான்னு ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் வந்து கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிக்கலாம். நம்ம சேனல் வந்து கரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். கரெக்டாக நம்ம ஒவ்வொரு கிளாஸ் வைஸாக நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இது படிக்கிறோம், கவனிக்கிறோம், படிக்கிறோம், ரிவிஷன் பண்ணுறோம், எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி எக்ஸாம் போகிறோம். அடுத்து வந்து நம்ம வந்து அடுத்த பாடம் பார்க்கலாம். 6th புக்கில் 2nd லெசன் பார்ப்போம். பாலிட்டி. ஃபஸ்ட்டு பாலிட்டி முடிச்சிருவோம். பாலிட்டி போயிட்டு அதாவது சிலபஸ் வைஸ், அதாவது வந்து சப்ஜெக்ட் வைஸில் சிலபஸ் போகிறோம். சிலபஸ் வைஸு புக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம கவர் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்படி கவர் பண்ணால் ஸ்கூல் புக் எல்லாமே நமக்கு ஃபுல் கவர் ஆகிடும். ஃபஸ்ட்டு 6th to 10th போவோம். அதுக்கப்புறம் 11th 12th ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது மாற்றங்கள் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணலாம். எக்ஸாமு வீக்லி ஒன்ஸ் எக்ஸாம் இருக்கும். எல்லாமே ஃப்ரீ தான். கிளாஸு ஃப்ரீ, எக்ஸாம் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.